السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் என்ற மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களின் சிறப்புகள் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரர்களால் அவனுடைய புனிதமிக்க இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைந்துள்ளோம். இந்த துல்ஹஜ் மாதம் என்பது அல்லாஹுவினால் புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. இஸ்லாம் கூறுகின்ற 4 மாதங்கள் மிக புனிதமான மாதமாக இருக்கிறது. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் மிக முக்கியமான ஹஜ்ஜுடைய இபாதத்தும் நிறைவேற்றப்படுகிறது. துல்ஹஜ்ஜுடைய மாதம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை உறுதி, தியாக வாழ்க்கை அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டக்கூடியவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வணக்க வழிபாடுகளாக இபாதத்துகளாக ஆக்கி இருக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் முதல் 10 நாட்கள் செய்கின்ற இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்தில் தனிச்சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் புகாரி 969வது செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துல்ஹஜ் 10 நாட்களில் நல்லறம் செய்வது ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். வகாலு, நபித்தோழர்கள் கேட்டார்கள், வல் ஜிஹாத், அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்வதை விட மிகச் சிறந்தது என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், அல்லாஹின் பாதையில் அறப்போர் செய்வதை விட சிறந்ததான். இருப்பினும் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அல்லாஹுடைய பாதையில் புறப்பட்டு செய்து அல்லாஹுடைய பாதையில் போராடி உயிர் தியாகம் செய்கின்ற அந்த உயிர் தியாகி ஷஹீத் அதற்கு அப்பால் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவது உயிர் தியாகி ஷஹீதுடைய இபாதத்துக்கு அடுத்த ஒரு இபாதத்து அல்லாஹுக்கு விருப்பமானது எதுவென்றால் இந்த 10 நாட்கள் செய்கின்ற இபாதத்து தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. இந்த 10 நாட்களில் நம்முடைய தொழுகை, குர்ஆன் ஓதுதல், நாம் செய்கின்ற நோன்பு, அரஃபாவுடைய நாளில் நோக்கின்ற அந்த நோன்பு, மற்ற நாட்களில் நோக்கின்ற நோன்பு, நாம் செய்கின்ற சதக்கா, அல்லாஹுடைய பாதையில் நல்வழியில் செலவிடுதல் அனைத்தும் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது இந்த 10 நாட்களில் என்பது அல்லாஹுடைய தூதர் நமக்கு கூறுகிறார்கள். எனவே இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகள் 10 நாட்கள் மிக முக்கியமானது. அதே போல துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது நபி வழிமுறை. அல்லாஹுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள். அந்த நாட்களில் நோன்பு நோற்பது நபி வழிமுறையாக இருக்கிறது. இந்த நாட்களில் அதிகம் நல்லறம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.